நான் பார்த்தா ஒன் நைட் ஸ்டோரி நல்லா இருக்குதுன்னா மேக்ஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மந்த் அதுக்கப்புறம் இந்த கைதி ஓகே மேக்ஸ் நல்லா இருந்துச்சு. மேக்ஸ் கைதி நல்லா மேக்ஸ் இருந்துச்சு. எனக்கு முடியாது. என்ன சொன்னா தேசிங் மேக்ஸ் ராஜா 2 எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வருது. தேசிங் தேசிங் ராஜா 2 தேசிங் நல்லா ராஜ் இருக்கும். நான் நெக்ஸ்ட் மந்த் 11ஆம் தேதி வருது. சென்ட்ரல்னு ஒரு வருது நெக்ஸ்ட் மந்த். ஓ அப்புறம் இவன் விஜய் ஆண்டனி படம் ஒன்று வருது. விஜய் ஆண்டனி படம் என்னது? ஆமா ஏதோ மார்கோ மாதிரி டைட்டில் இருந்து மார்கன் 27ஆம் தேதி வருது. இந்த மாசம் வருது. இந்த மாசம் இல்ல சாரி, இந்த மாசம் தான், ஜூன் தான். அப்புறம் ஃப்ரீடம் நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி வருது. இவன் படம் சசிகுமார் படம். என்னடா இது ஹாலிவுட் ஒன்று வருது இந்த மந்த் 13ஆம் தேதி. ஹவு டு ட்ரெயின் த டிராகன், அந்த இது அனிமி மாதிரி ஒன்று இருக்கு, கார்ட்டூன் மாதிரி ஒன்று இருக்கு. அது அப்படியே ஹாலிவுட் மாதிரி எடுக்கிறாங்க. இதே இல்ல விக்னேஷ் ப்ரோ அடிக்கடி ஸ்பேஸ்ல நானி மேல உண்மத்தை கக்குவாரு பாத்திருக்கிய? அதே மாதிரி குரூப்ல ஒண்ணு கக்கி வச்சிருக்காரு. அப்புறம் நானி மேல பாரடைஸ் நெக்ஸ்ட் இயர் வருதா? ஆமா. ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த பாரடைஸ் இது எதுவும் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஏன் பிடிக்கலன்னு தெரியும் எல்லாருக்கும். இல்ல எனக்கு என்னன்னா இவரை கேவலமான இதுக்கு வந்துட்டு அனிருத் பயங்கரமான பீஜம் போட்டிருக்கான். படத்துல அவன் வில்லம் போல தெளிவா தெரியுதுதான். ஏன்னா எனக்கு கேட்டா இது கங்குவ மாதிரி வாட அடிக்குது. ஏன்னா ஒரு வில்லன் இருக்கலாம், அதுக்காக அதான் அந்த பாரடைஸ் இதுல வந்துட்டு கேவலமா காட்டிருப்போம். நானி இது ஏன்னா நானியா இருந்தாதான் அது நானி, புரியுதா? கமல் மாதிரி பேசல, உண்மைதான். இது வந்துட்டு தான் லேட்டா கார்த்தி மாதிரி இருந்து இந்த கங்குவால கார்த்தி வருவானே. கிங்டம் இந்த மாசமும் இவன் படம் விஜய் கிங்டம் விஜய் தேவர்கொண்டாரா? இந்த மந்த் தான் வருதா? ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா என்ன? அப்படியே புக் மை ஷோல பாக்குறேன். விக்னேஸ்வர ஊரு வந்துட்டாராம். கப்பல்ல இருந்தாரு. இல்ல அதுக்கு முன்னாடி கப்பல்ல இருந்தாருன்னு கேட்க கூடாது. கூலி பவர் ஹவுஸ் மாதிரி வந்துட்டு இல்ல பக்கத்துல இருக்கிற ஹார்பர்ல இருந்தாரு. கூலி பவர் ஹவுஸ் ரீக்ரியேஷன் ஏதாச்சும் போடுற இல்ல பரிதாபங்கள் வீடியோ ஒரு நிமிஷம். இல்ல பரிதாபங்கள் வீடியோ யார் பார்த்தா தெரியாதா? இல்ல சரியான கலை. ஏன் தெரியுமா? கூலிய வந்துட்டு அது என்ன என்னடா ஏன்னா ஸ்கிரால் பண்ணாலே தான். இல்ல அதுதான் இன்ஸ்டால போட்டு ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது அனிருத் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எல்லாம் கலாச்சாரம் கேட்டு இவன் மண்டை கோளாறு தான்டா. ஏன்னா இருங்க பாய் 10 கிலோ கறி கொடு அதெல்லாம் பாட்டுல வைக்கிறவன் தான். உண்மையில அந்த கொக்கோ பார்த்துதான்டா இதை வச்சிருக்கான்னு கூலி பவர் ஹவுஸ்ன்னு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அனி நிறைய ரீல்ஸ் பார்த்தது பாக்குறேன்னு நினைக்கிறேன். நடுவுல அனிருத் திரும்ப எங்க புலித்தியா தெரிஞ்சானா இந்த கிங்டம் ஒரு அந்த விஜய் தருவான்டா அது அதுல ஒரு பேக்ரவுண்ட் போட்டிருப்பான், செம்மையா இருக்கும். லாலா தான் ஏலா 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 ஏன்னு சரியா இருக்கும். கிங்டம் ஜூலை 4 போட்டிருக்கான். ஆமா ஆமா அவன் எப்பனா ஒரு நாலா விஜய் தருவான்டா பார்த்த செருப்பால். கன்னியாகுமரியில சரியான ரெஸ்பான்ஸ் போலயே. இல்ல இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இல்ல விக்னேஸ்வர் தெரியும்னு நினைக்கிறேன். காலேஜ் டைம்ல தான் நான் அவர் தான் காலேஜ் டைம்ல இருந்து தான் இவரெல்லாம் டச்ல இருக்கும். அப்ப நான் அர்ஜுன் ரெட்டிக்கு அவ்வளவு ஃபயர் இருக்கும் தெரியுமா? என்ன சில பேர் விஜய் தேவர்கொண்டா ஃபேனானு கேட்பானுங்க. அவ்வளவு பிடிக்கும். கடைசியில பார்த்தா அப்படியே தான் நாசமா போச்சு. அந்த டைம்ல பியர் காம்ரேட் அப்புறம் வந்து இல்ல எனக்கு 3 படம் வந்து போச்சு. டே காம்ரேட், கீதா கோவிந்தம், அதுக்கப்புறம் இந்த அர்ஜுன் ரெட்டி. அதுக்கடுத்து வந்த எல்லாமே பால். கீதா கோவிந்தம் ஓகே, அர்ஜுன் ரெட்டி மிக்ஸ்டு தான் எனக்கு. இல்ல கீதா கோவிந்தம் எல்லாம் பாத்துட்டு ராஷ்மிகா மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு யோசிச்சிருந்தேன். இல்ல அப்படி இல்லடா கிரஷ் மாதிரி யோசிக்கல.
அதாவது இந்த அப்படியே வந்து அந்த படத்துல அந்த வரல சாரி பஸ்ல சரி போகும்போது பண்றதா? அதான் இல்ல அந்த மாதிரி இல்ல புரியுது அதான் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஒரு இது இல்ல வந்துட்டு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கு அடுத்து அவ பண்ண வேலை கூட முக்கியமா மகேஷ் பாபு கூட நடிச்ச ராஷ்மிகா டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த மகேஷ் எனக்கு பாபு கிரிஞ்சு பண்ணிருக்கோம் அது என்ன ப்ரோ, நான் இதுல. ஒரு பரத் நிமிஷம் இருந்தானா? இல்ல 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 அப்ப இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அவளை தூக்கி வாரிசுல போட்டானுங்க. பசங்களுக்கு கொலை நடுக்குது, எல்லாருக்கும் கை கால் நடுக்குது. நான் அப்பதான் சொன்னேன் இல்லடா ரெண்டே விஷயம், நான் ஓப்பனா உண்மையை சொன்னேன். அவ கிரிஞ்சு பண்றவதான். அவளுக்கு 2 சீனை தவிர வேற ஏதாவது வச்சேன்னு சத்தியமா மாட்டி போன்ட்டோம். ஆனா அதுக்கேத்த மாதிரி கரெக்டா போனான்டா. ஏன்னா வம்சி ஏன்னா ஒண்ணும் இல்ல, அவ பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆட வச்சுட்டு 2 சீன் கரெக்டா. அதான் அந்த ஸ்டார்டிங் ஒரு காமெடி சீன், அதுவும் அதுக்கடுத்து இன்னொன்னு ஒரு காமெடி சீன், அவள்தான். நல்ல வேலை. ஏன்னா இப்ப யோசிச்சு பாரு, ராஷ்மிகா வச்சு வேற ஏதாவது ரொம்ப அதாவது எமோஷனல் ஆக்டிங். ஏன்னா ராஷ்மிகாக்கு வராதது எமோஷனல் ஆக்டிங். ஆனா நீ வாரிசுல பார்த்தா ராஷ்மிகா எமோஷனல் என்ன பாதி பேச கூட விட்டுருக்க மாட்டானுங்க. எனக்கு கேட்டா நம்ம பாலதுல உஷார் தளபதி. அதான் ஒண்ணு இல்ல 2 சீன் ராஷ்மிகா காமெடிக்கு யூஸ் பண்ணி மீதி எல்லாம் பாட்டு, அவ்வளவுதான். படம் பிளாக் பஸ்டர். அவளை பேச விட்டா நம்ம இவனுக்கு தோழி கிரிஞ்சு. முடிச்சு. நீ யோசிச்சு பாரு, இல்ல அனிமல் படத்துல சிரிப்பா தெரியுமா அழுவும் போது, அந்த மாதிரிதான் வாரிசுல பண்ணியிருந்தானு வை. அதுவும் இந்திக்காரங்க ஏத்துக்கனா இங்கெல்லாம் வந்துட்டு சட்டை கையோட கொண்டு போயிடுவானுங்க எங்களை. ஆனா அதான் நான் படம் பார்க்கும்போது நான் நிறைய தான் இது பாயிண்ட் அவுட் பண்ணும்போது நல்ல விஷயம் நிறைய இருந்தது. தமன் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதான் விஜய் மாஸ் சீன்ஸ், டைலாக்கு, தளபதி பாட்டு, அப்புறம் இந்த எஸ்ஜே சூர்யா கேமியோ, இதெல்லாம் பார்க்கும்போது இது போதும்டா. கூட இருக்கிறவன் ஒரு ஆமை. அதான் எனக்கு எப்படின்னா மைண்ட் செட்டு, கூட இருக்கிறவன் பெரிய ஆள் இருந்தா பரவாயில்ல, நம்மளோட ஒருத்தன் டம்மியா இருக்கான். அதாவது எப்படி நான் தான் மட்டினா என்ன விட மட்டியா இருக்கான். யோ அலெக்ஸ், நாளைக்கு நான் தக் லைஃப் போறேன். $17 ஓ கொடுத்து டிக்கெட் அன்பு புக் பண்ணிருக்கேன். அன்புடன் அதான் இல்ல இல்ல அன்புடன் நலமாக இருங்க. நாளைக்கு உசுரோட இருந்தா யோ ஸ்ரீரங்க நான் தரேன். $17 கொடுத்துருக்கேன். அப்பா பாவம் பண்ணிட்டீங்க சேம் bro. டியூ ப்ரோ, சேம் டியூ சேம் டியூ. ஒரு நிமிஷம் 17 இல்ல செத்துலான்றேன். தூக்கம் பயங்கரமா தூக்கம் வருதுண்ணா பார்த்தா. ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ ப்ரோ சத்தியமா விவேகம், நீ படம் பார்த்துட்டு வந்த பிறகு நீங்க என்னையே சொல்லுவீங்க. சத்தியமா விவேகம் தான். என்னையா இந்த மணிய தோ என்னென்னவோ கேள்விப்படுறேன். இது வியாதி, சுகர், பிபிங்கிறான், ஏதோ டைலாக் சொல்றாங்க. இல்ல 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 ப்ரோ தெரியல. அது ஜெயிலுக்கு போயிட்டு த்ரிஷா கூட பண்ணிட்டு வந்துருவான். அதான் ஜெயிலுக்கு போயிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. சார் வந்து மேடம் ஐஎம் ஒன்லி ஆடம்ன்றான். சரி ஊடியதை பைத்தியக்காரன் பண்றான்னு சொல்லிட்டு நம்மளே ஆடியன்ஸ் விட்டாச்சு. இல்ல ப்ரோ அதுக்கு அடுத்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ற பொண்டாட்டி கேட்டா, சில பேருக்கு பிபி இருக்கும், சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கும், எனக்கு இது இருக்குதுன்ட்டான். அதுவும் அதான் யதார்த்தமா கேட்க பதார்த்தமா ஏத்துக்கிற மாதிரி அதுவும் விட்டு போயிடும். ஓகே இது ஒரு குடும்பம், நல்ல குடும்பம் தான். என்னையா சரி, கடந்த சில படங்களாவே த்ரிஷாக்கு ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது யாரு? இவங்களே தான் இந்த மாதிரி ரோல்லாம் நினைக்கிறாங்களா? இல்ல ப்ரோ த்ரிஷா பொறுத்த வரைக்கும் என்னன்னா லைம் லைட்ல இருக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு எனவே த்ரிஷா நல்ல ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் இல்ல. பெரிய பெரிய ஆளுங்க அந்த மாதிரி இருந்தா போதும், அவ்வளவுதான் மேட்ரு. விஜய் ப்ராஜெக்ட், பொன்னியின் செல்வன் ப்ராஜெக்ட், ஏன் அடுத்து ஏதோ சிரஞ்சீவி ப்ராஜெக்ட், அதுக்கடுத்து இதுவே கமல் கடைசி ப்ராஜெக்ட். வரைக்கும் இவங்க என்னத்த பண்ணி தான் தக்ஸ் ஆனானுங்க, இப்ப கேங்ஸ்டர் ஆனானுங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அது தக்கு சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லைண்ணா ப்ரோ இதுல நவீன நான் எங்க தரமா பேச்சாரானே நடுவுல ஒரு சீன் வரும். சித் ப்ரோ பாலிடிக்ஸ்னு பேசுவான். எனக்கு எம்என்எம் கட்சி ஞாபகம் வருது. சரி அது இருக்கட்டும் சொல்லிட்டு இல்ல நான் இன்னொன்னு நோட் பண்ணேன், எங்க டிவிக்கு ஏதாவது அடிக்க போறான்னு யோசிச்சேன். ஏன்னா மண்டகோலா இருக்கு, ரெஜின் தான் டிஸ்ட்ரிபியூஷனு. பார்த்தா சம்மந்தமே இல்லாம டெல்லியில வந்துட்டு அரசியல் நிறைய சம்பாதிக்கலாம், நம்ம அரசியல் வந்துட்டு அந்த சைட்ல கூட்டணி அதான் தெரியாதா, கூட்டணி என்னதான் சைட்ல இருந்து பின்னாடி இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு கேங்ஸ்டரா பின்னாடி இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு ஷேர் வர மாதிரி ஒரு 30% வரும்னு சொல்லுவான். நானும் யோசிச்சேன் ஒருவேளை அதை காட்டுவான் போல, புரியுதா? அதையும் காட்ட மாட்டான், பேஸ்ட் போயிடுவான், புரியுதா ப்ரோ? சும்மா டேபிள்ல பேஸ்ட் போவானுங்க. அதுவும் அந்த சீன் எதுக்கு தம்மா வச்சான், த்ரிஷா டைவர்ட் பண்ணுமா, த்ரிஷாக்கு அடுத்து இங்க வந்து என்னடா பண்றீங்க? தெரியும் ப்ரோ, நான் எனக்கு இந்த அச்சம் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த படம் ஓடாது, பொன்னியின் செல்வனே நல்லா இல்லைன்னு சொன்னப்போ கடிக்க வந்தாங்க என்ன. ப்ரோ நானும் தான் ப்ரோ பொன்னியின் செல்வன் நல்லா இருந்தது. அந்த டைம் நீங்க இருந்துக்கணும் ப்ரோ. ஏன்னா தனியா தெரியாத நவீன ஒண்டுகிட்டே அடி வாங்கி இருந்தேன், ஊரே சேர்ந்து சுட்டு போட்டுச்சு. தமிழ்னு சொல்லி செகண்ட் ஃபர்ஸ்ட் கூட ஓகே பரவாயில்ல. ஆனா வந்து செகண்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி. இப்ப மணியோட டச் எப்படி விட்டு போச்சுன்னா, 1989ல வந்த படம் நாயகன். நீங்க நல்லவரா கெட்டவரா 30 வருஷம் தாண்டி இந்த வசனம் நம்ம மனச நிக்குது.
ஆனா இந்த பொன்னியின் செல்வன்லாம் அவ்வளவு நல்ல வசனங்கள் இருக்கும், புத்தகம் படிச்சவன் நானு. அதுல எதுவுமே இந்த படத்துல இன்கார்பரேட்டே பண்ணல. இந்த படத்துல எதுவுமே வசனம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும் இல்ல. ரைட்டிங் இந்த காற்று வெளியிடையில இருந்தே நான் ப்ரோ சொல்றேன், அவன் மூஞ்சிய ஒரு மாதிரி ப்ரோ ஒரு வச்சிருப்பான் அந்த நிமிஷம் படம் ப்ரோ. இல்ல முழுக்க. இல்ல, நீங்க நீங்க எவ்வளவு பேசுறீங்க. அதாவது காஜுக்காக வப்பாட்டிக்கிட்ட பேசுறதே எடுத்துப்போம். மேடம் மாமியார் ஒன்லி ஆடம்னு கமல் சொல்லிட்டு போயிட்டான். அட்லீஸ்ட் எஸ்டிஆர் வந்து வேற ஏதாவது ஒரு ரொமான்டிக் டைலாக் சொல்லல, அதையே சொல்றான் செகண்ட் ஹாஃப்ல இருந்து. அதே இது என்ன பெரிய இதுவா இலக்கிய டயலாகா? மேடம் ஐ எம் யுவர் ஆடம்ங்கிறது வந்து அவ்வளோ இது ப்ரோ. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் செத் ப்ரோ. இன்னொன்னு சொல்ல மாட்டேன். என்ன வேணும் உனக்குன்னு பாட்டு வரல. ஆமா, லிப் மூமெண்ட்ல சுகர் டேடின்னு வருது. லிப் மூமெண்ட் சுகர் பேபின்னு தானே அந்த பாட்டு இருக்கும். சுகர் சுகர் பேபி. படம் இல்ல இல்ல, படம் மேக்கிங்ல சுகர் டேடின்னு இருக்கும் தெரியுமா? டான்ஸ் அந்த இதுலயே கண்டுபிடிச்சிட்டானுங்க, அந்த டான்ஸ் கொரியோகிராஃபிலே ப்ராக்டிஸ் பண்ணும்போது. வாங்க வாங்க, ஒன்னும் இல்ல ப்ரோ, சுகர் டேடின்னு கலாச்சார வச்சா இல்ல இல்ல, சீரழிவுன்னு ஒரு அதான் கூட்டம் சுகர் இருக்குமே, டேடின்னு வாங்க வாங்க, வச்சாதான் நம்மளுக்கு ஸ்பீக்கர் போட்டு. கலாச்சார சீரழிவு கேசுவலுன்னு சொல்லிட்டு பேபின்னு மாத்திட்டான். ஓ ஓகே. இப்ப என்னையா டேடின்னு சொன்னா வந்து எல்லாம் கோச்சிக்கிறாங்க அந்த மாதிரி. ப்ரோ ஒரு நிமிஷம். படத்தோடைய கதை அதான், அந்த கதையை சொல்லல. த்ரிஷா கதை என்ன தெரியுமா? த்ரிஷா மும்பைல இருக்கிற கிளப்ல ஐட்டம் டான்சர் ஆடின்னு பார் டான்சர். பார் டான்சர். அங்க போய் கமல் வந்துட்டு சிம்போடைய தங்கச்சி தேடுறன்னு போயிருப்பான். தங்கச்சி கிடைக்கலன்னு உடனே யாரு இந்த பொண்ணு அழகா இருக்குடா, கதை சொன்னா எங்களுக்கு அப்புறம் நாங்க போய் இல்ல இல்ல, பாக்குறதுக்கு மூடு நான் வராது. திரும்பவும் சொல்றேன். இல்ல இல்ல, படத்துல கதையே இல்ல, வேணாம் இதெல்லாம் கதைன்னு சொல்றது சிரிச்சுக்கிட்டே எனக்கு அசிங்கமா பார்ப்பேன். இருக்குது. இதெல்லாம் காமெடி சீனா தான் இல்ல இல்ல, தெரியுது. ஒரு நிமிஷம். இது கதையே இல்ல. முதல்ல தான் நான் த்ரிஷா பார் டான்சர்னு தெரிஞ்சு, அப்ப த்ரிஷா வந்துட்டு பாக்க மாட்டினாண்டா பம்பர நீ கட்டாமான்ட்டேன் நிப்ப அப்படின்னு மாட்ட, சொல்லிட்டு சரி நீ நிறுத்த ஒரு மாட்ட. நிமிஷம். இல்ல இல்ல, அவங்க கூட போயிடும், அவ்வளவுதான். அதான் அதாவது இதுல கமல் எனக்கு எப்படி தான் தெரிஞ்சான். ஏன்டா எஸ்டிஆருடைய தங்கச்சியை கண்டுபிடிக்க சொன்னா எதடா பிடிக்க போனன்ற மாதிரிதான் த்ரிஷாவை புச்சுன்னு வந்துடும். புரியுதா? நல்ல படத்தோட வேலை கான்செப்ட் தான். த்ரிஷா த்ரிஷா தான் வந்து வந்துட்டு புச்சுன்னு வந்துடும். சிம்போட தங்கச்சிங்கிற மாதிரி சொல்லல, இல்லன்னா இன்னும் கேவலமா போயிருக்கும். ஆமா ப்ரோ அந்த பயத்தோடய பார்த்திருந்தேன். ஏன் தெரியுமா? அதை தேடிதான் போவான். போகும்போது பார்த்தா த்ரிஷா அங்க ஆடின்னு இருக்கும். நானே யோசிச்சேன், டேய் என்னடா நடக்குது? மறைமுகமா தக்லை எஸ்டிஆர் இந்த ட்விஸ்ட வேற சேர்ப்பானுங்க. இப்பெல்லாம் சீக்வல் பைத்தியம் தான் சுத்துது நாட்டுல. இல்ல இல்ல ப்ரோ, சீக்வல் சரி டங்கு 2 வருமா? டங்கு 2 வருமா? தக்கு ஒண்ணு சங்கர் மணிரத்னம் அவுட் ஆஃப் சிங்க்ல இருக்கிறாங்க. ஓகே, ஒரு ஹிட் படம் கொடுக்க முடியல, ரைட்டிங் படு கேவலமா இருக்கு. இல்ல ப்ரோ, என்ன கேட்ட காற்று வெளியிலேயே நான் இதை சொன்னேன் ப்ரோ. நான் 2017 இதே மாதிரி $17 அப்பயும் கொடுத்து போனேன். அப்ப நான் ஸ்டூடெண்ட், என்கிட்ட காசு கூட இருக்காது. நான் வந்து இதே மாதிரி தான் போயிட்டு ஒரு தியேட்டர்ல காற்று வெளியிட பார்த்தேன். எனக்கு தலைவலி வந்துருச்சு. அவன் மூஞ்சில அந்த ரியாக்ஷன் கொடுத்து அந்த பொண்ணை ரொமான்ஸ் பண்ணுவான். டேய் நீ தாடியோடயே இருறா, நீ எவன்டா உன்னை சேவ் பண்ண சொன்னதுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது. கார்த்தியா, உனக்கு தாடி லுக்கு தான் செட் ஆகும், நீ ஏன் இந்த மாதிரி. அதுவும் இந்த மணிரத்னம்லாம் முதல்ல அந்த படத்துல டப்பிங் இருக்காது. டப்பிங் இல்லாம அவங்க என்னடா சொல்றாங்கன்னு வால்யூம் 100க்கு ஏத்தி கேட்கணும், இருட்டா இருக்கும். இதுல ப்ரோ ஒரு நிமிஷம். த்ரிஷா வந்துட்டாதான் அதான் அங்கிருந்து ஐட்டம் டான்ஸ் இங்க வந்து சிங்கரா இருக்கும், பாட்டு பாட்டுக்கிறேன் அந்த மாதிரி சும்மா ஃபாலோ போடுற மாதிரி இருக்கும். அதுல நடுவுல வந்துட்டு இவன் ஜெயிலு போயிட்டு அதான் இங்க வந்துருவான். அதுக்கப்புறம் பெருசா தெரியாது வந்துட்டு இவன் சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் மேக்கப் ரூம்ல போய் கமல் உட்காந்து இருப்பான். அதுக்கு த்ரிஷா போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் கமலை அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருந்தது பார்க்கும்போது. கேவலமா அந்த மாதிரி எச்சக்கலை மாதிரி தெரியுது பார்க்கும்போது கமலை. அது மட்டும் இல்ல ப்ரோ, எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஊர்ல நான் இந்த டிக்கெட் வச்சிருக்கேன். இப்ப இந்த ரிவ்யூ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆர்வமே இல்ல அந்த படம் போய் பார்க்க. பிளாக்ல கூட விற்க முடியாது, தியேட்டருக்கு வெளில எவனுமே இருக்க மாட்டான் தமிழ் படம் பாக்குறதுக்கு. இப்ப இந்த படம் இப்படி ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னும் ஒருத்தனும் வர மாட்டான். நான் தான் தனியா உட்காந்து உனக்கெல்லாம் அப்படின்னா எனக்கெல்லாம் யோசிச்சு பாரு சித்து ப்ரோ. இங்க பாருங்க, தடுக்கி விழுந்தா தியேட்டரு டிக்கெட் வேற எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு பார்க்கலாமா வேண்டாமான்னு தெரியல, இழுச்சு போட்டு. ஆனா இல்ல என்ன கேட்டா கீழே இருக்கிறவங்க யாரும் முக்காசி பேரு தக்லைஃப் பாத்துருக்க மாட்டீங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க. நான் இப்ப இல்ல 4 பெண்ணை ஏத்தி பாக்குறீங்கன்னா நல்லா ஓட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பாரு. உண்மையிலே ஏன் பாரு ஒரு சந்தேகம் எழுது அலெக்ஸ் ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல ஒண்ணு முடிச்சுக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சும்மா பாருங்க. அதை ஓட்டி ஏதோ, ஏன்னா இன்டர்வல்லே உனக்கு தெரிஞ்சிடும் குபீர் எல்லாம் மலை மேல சேர்ந்து தள்ளி விட்டு துரோகம் பண்றானுங்க, புரியுதா? அதான். ஆனா அதுலயே தெரிஞ்சிடும். அதான் இன்டர்வல் டைலாக்கே வந்துட்டு இனி நான் தான் ரங்கராஜ் சக்திவேல்னு இருக்கும். அதை நம்பி செகண்ட் ஹாஃப் ஆகாது.
ஏன்னா இவன் மணிரத்னக்கு நம்ம ஃப்ராட் வேலை பார்த்தான் சித் ப்ரோ. இனிமே நான் தான் ரங்கராஜ் சக்தி வேல்னு எஸ்டேர் சொல்லுவான். அத பேச்ச கேட்டு அவனாவது செகண்ட் ஹாஃப் பார்த்தேன்னு கமல் பிசினஸ் சாவுக்கு நான் இப்போ பொறுப்பு எனக்கு இல்லை. தெரியுதியா ஏன் இந்த சர்ச்சையை கிளப்பி விட்டான்னு. அவனுக்கு தெரியும் இந்த படம் ஓடாதுன்ட்டு. அட்லீஸ்ட் தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா இந்த படத்தை பாருங்க, இங்கிலீஷ் தலைப்புல வச்சிருக்கிற அந்த படத்தை பார்த்தா நீ பச்சை தமிழண்டா, நீ மழை தமிழண்டா, கன்னடா வர்சஸ் தமிழுங்கிற ஒரு ஆங்கிள கொண்டு வந்தான். அதையும் நம்ம தமிழை நியாயமா தான் பார்ப்போம் எல்லா படத்தையும். ஓகேங்களா, பார்த்துட்டு ஓடல இதை நான் ஏன் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இருப்பான். கொடுத்தா காசு என்ன வேணும் இல்ல நவீன இல்ல சித்புரோ, இதுக்கு தத்தெடுத்து வளர்க்குற ஒரு அடியால் மாதிரி வளர்க்குறவன் தான் எஸ்டிஆர். அதுக்கு அவன் மேலே சந்தேகப்பட்டுருவான் கமல். அதுக்கு எஸ்டிஆர் கேட்பான், எதுக்கு என் மேல சந்தேகப்பட்ட இத்தனை வருஷம் இது இருக்கிறன்னு சொல்லிட்டு. அதுக்கு கமல் சென்டிமெண்டா ஒன்று பண்ணுவான் ப்ரோ. கார் முன்னாடி சீட்ல உட்காந்துப்பான், இவன் பின்னாடி சீட்ல இருப்பான். என்னத்தம்மா சொல்லுவான், இது இந்த இது டெல்லியோட இதுப்பா, அது அதான் ஏன்னா டெல்லியோடைய சாபம். ஏன்னா இங்க அப்பம் புள்ளைய கொள்றதெல்லாம் இங்க சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி தான் இது அந்த சீனு, இந்த கவுண்டமணி பொண்ணு பார்க்க போகும்போது அதான் காமாட்சி நினைச்சுப்பானு, ஏன்டா நாய நீ பண்ணிட்டு அதான் விதி மேல பழி போடுறியாடா உனக்கு வேற வேலையா கிடைக்கலையாடா, இல்ல மிச்சர் சாப்பிடுறவன் வேற எங்கேயாவது இருக்கான் இந்த படத்துல. மிச்சர் சாப்பிட நிறைய பேர் இருக்காங்க. மிச்சர் சாப்பிடுறதுன்னா மிச்சர் எல்லாம் நிறைய மிச்சர், எல்லாருமே மிச்சரா போங்கடா டேய். என்னத்தரா எடுத்து வைக்கிறீங்க தக் லைஃப். இதுக்குதான் இப்ப பேன் இண்டியா நம்ம எதுவுமே ஒழுங்கா ப்ரொடியூஸ் பண்ண முடியல. என் தளபதியோட படம் மட்டும்தான் தனியா நிக்குது எனக்கு எல்லாம் தெரிஞ்சு. ப்ரோ முதல்ல தக் லைஃப் பையில பேன் இண்டியா கான்செப்டே அவன் அந்த மாதிரி மூவ் பண்ணல. ஆனா அவன் கோலிவுட்டை நம்பினான். ஓவர்சீஸ்ல நல்ல ப்ரொமோஷன், தமிழ் தேசியத்தை கிளப்பி விட்டா இன்னும் இந்த படத்தை பார்த்தா தமிழண்டா நீங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங், எல்லாம் மார்க்கெட்டிங் தான் ப்ரோ. இதுல ஒரு நிமிஷம் இல்ல சித் ப்ரோ, உங்களுடைய ஐக்யூ லெவல் நான் டெஸ்ட் பண்றேன். ஏன்னா தக்லீஃப்ல ஐக்யூ லெவல் டெஸ்ட் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. என்னன்னா நாசர் கமலோடைய அண்ணன். கமல் தான் நாசரோடைய பொண்ணை ஒரு காலேஜ்ல ஒரு பையனை நல்லா லவ் பண்றன்ற பேர்ல சைடிஷன் நல்லா தெரிஞ்சுன்னு இருக்கும். அந்த பொண்ணு கர்ப்பமாயிடும். அந்த பொண்ணு கர்ப்பமாயிட்டு போயிட்டு அவன் காலேஜ் பையன் கிட்ட போய் சொல்லுவான். அந்த பையன் பண்ணி போடி அதெல்லாம் அதான் அவன் கை கழுவி விட்டான். அந்த பொண்ணு டிப்ரெஷன்ல அவங்க அப்பா நாசர் கிட்ட அப்பா நான் அவங்ககிட்ட ஏமாந்துட்டேன், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு மாடியில இருந்து செத்து போயிடும். அதுக்கடுத்து அதான் நாசர் டென்ஷன் ஆயிட்டு தம்பி கிட்ட சொல்றான், தம்பி பெரிய புழுத்தி யாருன்னு பார்த்தா ரங்கராய சக்திவேல் நாயக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இவங்கிட்ட. சரி நீ இவனும் போறான். அதான் எங்க அண்ணன் பொண்ணையே கொண்டு நீ பெரிய ஆளாடா நீன்னு சொல்லிட்டு இவன் தரத்தரன்னு இழுத்துன்னு தர்றான். அவன் இன்னொன்னு அவன் சாதாரண பையன் இல்லை, அவனும் ஒரு வில்லனோட பையன். புரியுது, அவன் தான் வில்லன்றானுங்க. ஆனா பார்க்க தெரிசத மாதிரி தான் இருப்பான். எங்கேயோ இந்த சரவண பவன்ல கடுவு தொடங்குற மாதிரி தான் இருப்பான் வில்லன். ஆனா அவனுடைய பையனை உணர்வு, அவன பையனை ஒரு மூத்தர சந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். மூத்தர சந்தா இல்லையா இங்க இந்த போகிரி பாத்துல இந்த அசின் அந்த விஜய் பேசும்போது ஒரு ஷூட் அவுட் நடக்குமே, அதான் நான் கிரிமினல்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க கூட்டுன்னு அந்த பையனை போட்டு தள்ளுவார். யாரு, கமல் போட்டு தள்ளிட்டு சித்புரோ இப்போ கேட்குற கேள்வி என்னன்னா, கமல் கொண்டுட்டு யார அந்த பையனை கொண்டுட்டான். அப்ப ஜெயிலுக்கு யார் போகணும்? இல்ல ஜெயிலுக்கு அவர் பெரிய கேங்ஸ்டர் ப்ரோ. அவர் சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஊன்னு சொன்னா யார் வேணா போலாம். பின்னாடி ஆளுங்க எத்தனை பேர், யார் ஜெயிலுக்கு போகணும்? ஒண்ணு இத பண்ண கமல் போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, இல்லாட்டினா நாசர் போயிருக்கலாம், இல்லாட்டினா இல்ல ப்ரோ இல்ல இப்ப நீங்க அடியால் தானே போவான். வட சென்னை மாதிரி ரியலிஸ்டிக் படம் சொன்னீங்கன்னு வைங்களேன், வட சென்னையில அவன் என்ன சொல்லுவான், டேய் ப்ரோ அப்ப இதெல்லாம் ஃபேண்டசி படம் ப்ரோ, பைத்தியக்கார மாதிரி ஏத்தி வச்சு வாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கிட்டு கேஸ் வாங்குறதுக்கு எத்தனையோ புள்ளைங்க இருக்குது. இல்ல ப்ரோ உங்களுக்கு ஒரு நிமிஷம், படத்தோடைய கான்செப்ட் படியே ரங்கராய சக்திவேல் நாயருக்கு சுத்தி அடியால்லாம் இருக்கும். மேட்ரு என்னன்னா, இவ்வளவு அடியால் இருக்க இந்த ஆளு சுட்டுட்டு எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்னா அது புரியாத மேட்டரா இருக்கும். அதான் ஏன் அடியால் இப்ப நான் தான் சுட்டேன்னு சொல்லிட்டு அவனே போய் உள்ள உட்காந்துக்கலாம். அது ஏன் அந்த சீன் வச்சான்னு தெரியுமா? இல்ல சித்புரோ என்ன உள்ள போகும்போது கீபோர்ட உருட்ற இல்ல சொல்லுங்க இவன் உள்ள போகும்போது எஸ்டிஆர் வளரணுமா?
அதை பார்த்து இவன் பொறாம பண்ணணும். அவனும் யோ வாழ்ந்திருக்க இது இது இதுல வந்து கொடுமை உண்மையான தெரியுமா தக் சித்புரோ, லைஃபே அவனும் கிடையாது. வாழ்ந்திருக்க இது மாட்டான். உண்மையான தக் லைஃப் கிடையாது. ஏன்னா இந்த வட சென்னையில சொல்லுவான்ல, ஏய் யோ கேஸ் வாங்குறதுக்கு வந்து ஊராப்பட்ட புல இருக்குது, குவாட்டரும் கோழி பிரியாணிக்கா அதான் உள்ள போவோம். ரியாலிட்டி, அததான் சொல்றேன், ரியாலிட்டி அதான். அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நிஜமான தக்கு. ஆனா இந்த படம் எவ்வளவு மொக்க, நான் வந்து என்னோட ஐக்கியூ காமிக்கிறேன். நாசர் இல்ல வந்து கமல் உள்ள போயிருப்பான், கரெக்டா? நீ சொல்ற மாதிரி தான். இவங்க இல்ல நிஜமான ப்ரோ, கேஸ்ல ஒரு நிமிஷம். என்னைக்குமே இல்ல பெரிய தலை சிக்காது எனக்கு ப்ரோ. இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப ஊர் எதிர்க்க கமல் போயிட்டு அவன் போய் போட்டிருந்தா கூட அவன் ஜெயிலுக்கு போன ஒரு நியாயம் இருக்குது. எங்கேயோ இடத்துல எங்கேயோ சந்தூர்ல வச்சு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு செல்கிறேன், நீ ஏன்டா போற, பகல் தான் அடியாளுக்கிறேன் அவன் போட்டான்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. நான் கதைப்படி ஏன்னா நான் இந்த போகணும். நிஜமான ரவுடி வட்டாரத்துல எல்லாம் எப்படி நடக்கும்னா, இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னா பக்கத்துல இருக்கணும் பாப்பான், டே வாங்கிக்கிறியாடா கேஸ் ப்ரோ. முதல்ல இல்ல ஒரு சின்ன கேங்ல கூட அதுலயும் ஒரு பெரிய ஆளா இருப்பான், அவனே போக மாட்டானுங்க. இது இவ்வளவு பெரிய டானன் காட்டுறானுங்க, பைத்தியக்கார மாதிரி படம் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது பாம்பேல எல்லாம் இந்த மாஃபியா எல்லாம் தலை விரிச்சு ஆடும்போது இல்ல ப்ரோ, இந்த தாவூத் எல்லாம் அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியாது. ஏன்னா டே யாரா கொலை பண்ணீங்கன்னு கேட்டா அவனை சுத்தி இருக்கிறவங்க சார நீங்க தாவூத் போயிட்டீங்க, இவன் பேல்பூரி இருக்கிறவன் சார், சக்திவேலு. தண்ணி கேன் போட வந்தவனா ப்ரோ. ஆனா ப்ரோ சத்தியமா சொல்றேன், படத்துல இது எப்படின்னா பூங்காவனமே டம்மியா இருக்கான், பூங்காவனத்து பையன் வரணும் ஒருத்தன் வரதான் சிம்பு, புரியுதா? அதுதான் இருக்கிறதுல காமெடி ஆகுது. எஸ்டிஆர் ப்ரோ ஒரு மாசம் இல்ல ப்ரோ. ப்ரோ எனக்கே பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒரு மாஸ் சீன் இல்ல, ஒரு நல்ல சீன் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரேமே இல்ல, சத்தியமா சொல்றேன். நல்ல எஸ்டிஆர் விடுங்க. அது அந்த இது நாசட்டோன்னு சொல்லி நல்ல ஃப்ரேம்னா என்ன, சுகர் பேபி பாட்டு தான் நல்ல ஃப்ரேமா இருக்கும். அது நல்லா இருக்கும். த்ரிஷா 2-3 ஷாட்ல நல்லா இருந்தா. நவீன் என்ன சொன்னான், ட்ரெய்லர்ல ஒரு சீன் பாத்தீங்கல்ல, அமர்தான் எல்லாம் ஒரு நிமிஷம். இல்ல அவன் ட்ரைலர்ல எதுக்கு தான் அதை வச்சிருக்கான், ஃப்ராடுகார பையன் செகண்ட் ஹாஃப் நம்ப வைக்கிறது. இப்ப ஆடியன்ஸுக்கு வந்துட்டு செகண்ட் ஹாஃப், இப்ப எவனுக்கும் செகண்ட் ஹாஃப் பிலீவ் இருக்காது, ஏன்னா படம் மயிர்மாறிடுச்சு. படம் முடியும் போது அந்த இன்டர்வல் முடியும் போது தேவையில்லாத ஒரு டைலாக் தான் இது, இனிமே நான் தான் ரங்கராஜ் சக்திவேல் நாயகன்னு சொல்லிட்டோம். அது ஏன்னு கேட்டா சரி, அப்ப நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரல, அப்ப எஸ்டிஆர் தான் இனி ரூல் பண்ண போறான், அப்படிதானே இருக்கும், புரியுதா சுந்தரம்? இனிமே நான் தான் எஸ்டிஆர் ரூல் பண்ண போறேன். சொல்றேன் ப்ரோ, நான் சாட்டர்டே போவேன். ஆனா இந்த தியேட்டர்ல பாப்கார்ன் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் சேர் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும், படுத்து தூங்கலாம். ஓ சொகுசுக்காக போறீங்க. ஒரு நிமிஷம் சுந்தரம், இதுல இல்ல இருங்க பாய், இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இன்ட்ரோலுக்கு அப்புறம் நானே அதை யோசிச்சிருந்தேன் நவீன். ஆனா பாத்துனுக்கும் போது அதான் இன்ட்ரோல் வந்துருச்சுல, இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தா எஸ்டிஆர் என்ன ரூல் பண்ணா, அங்க அவன் த்ரிஷா வந்துட்டு வச்சிருப்பான்ல, அவன் இல்லாத இடத்துல இவன் போய் வச்சுருக்கான், அவள்தான். இது என்னடா இதுதான் ப்ரோ ரூல், வந்து பேரா இல்லாமலே இருந்திருக்கலாமேடா. இல்ல இனிமே எனக்கு எப்படித்தமா இருந்தது, இனிமே நான் தான் ரங்கராஜ் சக்திவேல் நீ சொல்றத பார்த்தா நீ கேங்ஸ்டர் ஆகிற மாதிரி தெரியல, த்ரிஷா உனக்குன்ற மாதிரி தான். சிங்குச்சா பாட்டுல யாரு வந்து ஆடினாங்கிறது எனக்கு தெரியல. ஆமா அது சும்மா இருந்தது. அலெக்ஸ் ப்ரோ இன்னொன்னு சொல்ல விட்டுட்ட பேரு, த்ரிஷாவை கேப்பாருன்னா சிம்பு என்ன கேப்பான் ப்ரோ? நீ அது அலெக்ஸ் என்ன சொல்ற, அப்பாவும் பையனும் ஒரே பொண்ணா? அதான் ஆமா ப்ரோ, சிந்து சமவெளி பாத்துக்கிறீங்களா? அதுலயாவது ஒரு லாஜிக் இருக்கும்டா. ஓ இதுக்குதான் அவன் மாமனாரின் இன்ப வெறினானா? பாருங்களா டேய், $17 இருந்து நாசமா போச்சேடா, காப்பாத்துங்களா. $17 இந்தியன் மணிக்கு அது எவ்வளவு கன்வெர்ட் ஆகும்? 1000 ரூபாய்க்கு மேல வரும். ஐயோ பாவம், நானாவது 250 ரூபாயோட போச்சு. ஒரு நிமிஷம் இல்ல ஆதி என்ன கேட்டா சித்புர என்ன தரமா பண்ண போறாரு, நேரா போயிட்டு தேட்டர் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல தேட்டர்ல உட்காந்து இருப்பாரு, த்ரிஷா கேட்கும் என்ன வேணும் உனக்கு, என் டாலர் எனக்கு ரீஃபண்ட் வேணும், எனக்கு தயவு செஞ்சு ரீஃபண்ட் கொடுங்க. டேய் என்னடா சொல்ற, சத்தியமாவா? காமெடிக்கு ஒன்னும் சொல்ல நீ? ப்ரோ இதுக்குதான் அவன் மாமனாரின் இன்ப வெறினா அந்த ப்ரோ முதல்ல இல்ல ப்ரோ இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் கேன மாதிரி படம் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணா அது மல்லுமுட்டை, அதாவது மல்லுமுட்டை, புரியுதா? இருக்கிறதுல மணிரத்னத்துக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எவனுமே இனிமே கொடுக்காதீங்க. ஏதாவது வந்து இத வேற ஒரு மணிரத்னத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததே விண்வெளி நாயகன் தான், தெரியாதா? ஆமா, இதுக்கும் விண்வெளிக்கு என்ன சம்பந்தம்?
ப்ரோ ஒரு நிமிஷம் அதை சொல்லாம இருந்துட்டேன். படம் எல்லாமே முடிஞ்சிடும். அதான் எல்லாரையும் பழி வாங்கிடுவாரு, எல்லாம் முடிஞ்சிடும். விவேகம் மாதிரி எல்லாரையும் பழி வாங்கிடுவாரு. கடைசியில என்னன்னா எங்கேயோ ஒரு கிராமத்துல விவசாயம் பார்த்துன்னு இருப்பான். அதுக்குதான் அந்த பிஜிஎம் வரும். விண்வெளி நாயகா. டே இதுக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம்? நானே விவசாயம் பண்ணுகிறேன், விண்வெளி நாயகன் பாட்டு சின்மயி பாடினது போய் பார்த்துட்டு அதுவும் இல்ல. ஒன்னும் நல்லா இல்ல ஒரு எதுவுமே இல்ல. அந்த பாட்டு கூட இல்லையா அந்த படத்துல? எனக்கு பாட்டே வரல. அந்த பாட்டு வரல. ஜிங்கிச்சான்னு ஒன்னு ஆடுமே, அவ வந்து ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல ஜிங்கடா ஜிங்கிச்சான் ஆடுங்கிறாங்க. நடுவுல கமல் வரும், வாங்க அங்கிள் விளையாடலாம்ன்ற மாதிரி. அதான் அதெல்லாம் பார்த்து ஈர்த்து போறது குணப்படுத்துங்க யாராச்சும். இவனுக்கு உண்மையிலேயே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சொல்றீங்களா? சரி, நீங்க 2 பேரும் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கோமே. பாசிட்டிவ் இல்ல. ஒரு நிமிஷம் நான் பாசிட்டிவ் சொல்றேன். அது ஒண்ணு த்ரிஷா, அதாவது ரெண்டு சீன் கிளாமரா இருக்கும், வேற எதுவும் இல்ல. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா அந்த ஜிங்கடா ஜிங்கி ஜிங்கி சான் பாட்டுக்குது, அது கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கும். அந்த பொண்ணு தலையாட்ட இல்ல பொண்ணு தலையாட்டதுல எஸ்டிஆர் தட்டி ஆடுவாரு. சரி ஓகே, அவர் தட்டுன்னு போட்டோன்னு தான். இதெல்லாம் 90கள் கிடையாதுயா. ஒரு ஹாட் சீனுக்காக படத்தை பாக்குறதுக்காக எவனும் இன்னுமே இல்ல. அதுவும் அவர் இருக்கிற இடம் என்ன, அவர் அதெல்லாம் கேட்டா ஒரு நிமிஷம். இல்ல இவ்வளவு பேசுற சித்புரோ, ஸ்டார்டிங்ல நீ ஃபர்ஸ்ட் சீனே டிப்ரஷன் போயிடு ப்ரோ. நீ வேணா போய் படம் பாருங்க. ஏன் தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம். இல்ல கமல் அப்பெல்லாம் செத்துருவான். கதான் எல்லாம் ட்ரைலர்ல பாத்துருப்பான். கமல் வந்துட்டு கொல்லி விடும். அதுக்கு எப்படித்தம்மா இருக்கும்? அவன் பானையை சுத்தின்னு வருவான்ல, டே எங்க அப்பா செத்துட்டான், நானே டிப்ரெஷன்ல இருக்கிற. யாரு சின்ன பையன், இவன் பேசிய கொள்வான் கமல். தம்பி நான் பாத்துக்கிறேன், நான் உன்னை வந்து இதுவேதான் நான் அவன் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறேன்னு பேசின்னு இருப்பான் பாட்டு. கடைசியில பார்த்தா அந்த மண்ணெல்லி போடுற இது இருக்கும்ல, லாஸ்ட் அந்த ட்ரெய்லர்ல ஜப்பான்ல இருக்கிற பெரிய மாஃபியா பேர்லாம் சொல்லுவாங்களே, யக்குசான்லாம். அதான் ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் சீனு. ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி தெரியுமா? படம் மணிரத்ன ஸ்டைல்ல சொல்றேன். படம் எடுத்த உடனே ஒரு புல்வெளியை காட்டுறோம். அங்க பார்த்தா ஒரு கிழட்டு பையன் உட்காந்துக்கிறான். ஒரு அழுக்கு துணியும் அந்த மாதிரி ஒரு கேவலமான துணி போட்டு ஒரு கிழட்டு பையன் உட்காந்துக்கிறான். அதான் சரிங்க. அதான் அந்த கிழட்டு பையன் வந்துட்டு சொல்றான், எனக்கும் சாவுக்கும் யமனுக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த கதை. யக்குசான்னு சொல்லுவாங்க. என்ன யக்குசா யாருன்னா ஒரு சைனாவின். அதான் அம்பாட்டுக்கு தான் இந்த இந்தியன் கதை மாதிரி பேசினே இருப்பான் அம்பாட்டுக்கு. படத்தை எடுத்தது என்னையா யக்குசா? இல்ல ப்ரோ சித்புரோ, இதுல ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ இருங்க. இங்கதான் ஹைலைட். அவரு அந்த பெட்ஷீட் அப்படியே காத்துல அப்படியே தூக்கி பறக்க விடுவாரு. உடனே கதை ஆரம்பிச்சு 1996. பையனுக்கு இந்த டிக்கெட்டை தானே செஞ்சிடுறேன். நதீர் கொடுத்துருங்க. நதீர் கொடுத்துருங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். இந்த ட்ரைலர்ல ஒரு சீன் நோட் பண்ணீங்களா? ஒரு மணி நேரம் கழிச்சு. ஒரு நிமிஷம். ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன், தக்லீஃபை திட்டிட்டு இருந்தேன். ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன், அப்பவும் திட்டிட்டு இருக்கேன். தெரியாது, நான் வேற $17 செலவு பண்ணிட்டேன் தெரியாதனமா. இத முன்கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வேற பஞ்சாயத்து. இல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வேற பஞ்சாயத்து. லாஸ்ட் அரை மணி நேரம் தான் தக்லீஃப் பத்தி பேசணும். இது எனக்கு இங்க ஒரு கமல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. விக்ரம் போனேன். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நதீர் $17 கொடுத்து சித்புரோ போறாரு நாளைக்கு. நான் 250 ரூபாய் கொடுக்குறேன். இதுல அங்க பாப்கார்ன் வேற $12 ஆகுமே. ஐயோ லார்ஜ் பாப்கார்ன். நீ மணி அண்ணனே கமலையும் அடிங்க, எங்க அண்ணன் சிம்புவை மட்டும் விட்டுருங்க. இல்ல ப்ரோ எஸ்டிஆர் மேல எதுவுமே கேஸ் எழுத முடியாது. ஏன்னா கரெக்டா ஷூட்டிங் போயிருக்கான். இவனுங்களை நம்பி நல்லா நடிகரன் ட்ரை பண்ணிருக்கான். ஆனா இல்ல கொடுமை என்ன தெரியுமா? அவனை வச்சு என்னென்ன டம்மி பண்ண முடியுமோ ஏமாத்திருக்கான். ஃப்ராடுகார பையன் மணிரத்னமும் சரி, இவனும் சரி. இதுதான் கதையான்னு மட்டும் சொல்லி திரிஷா அப்பனுக்கா பிள்ளைக்காங்கிறதான் கதையா? புரியல திரிஷா. கிட்டத்தட்ட பிள்ளையாங்கிறதான் கதையா? டேய் நீ பேசுறது திரிஷா அப்பனுக்கா பிள்ளை. திரிஷாவுக்கா? திரிஷா வந்து அப்பனுக்கா பையனுக்கான்னு கேக்குறாரு. டேய் ஒண்ணுடா, ரெண்டே வரியில சொல்றேன். யாரோ பாத்ரூம்ல கை கழுவி நிக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு கழுவுறன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் ப்ரோ, அவனே சொல்லிடு நதீர. துணி போடுறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ப்ரோ, அதான் நானும் சில டைம் நைட் வாஷிங் மிஷின் துணி போடுவேன். இல்ல நதீர ஒரே வரியில சொல்லணும்னா,
எஸ்டிஆர் கமலை கொல்ல பார்ப்பான், கமல் சாக மாட்டான். நீ நினைப்ப அவன் இடத்த பிடிக்கணும்னு, த்ரிஷா இடத்த பிடிக்கிறதுக்கு. புரியுதா? சரி, அதான் இது எப்படின்னா, த்ரிஷாவுடைய பொழப்பு எப்படி தெரியுமா? நான் டான்ஸ் ஆடினேன், இந்த ஐட்டம் டான்ஸா. அவர் யதார்த்தமா என்ன கூப்பிட்டாரு, நான் பதார்த்தமா வந்துட்டேன். சரி, அவரு இல்லாத பட்சத்துல நான் தனியா இருக்கும்போது அவர் பையன்ற பேர்ல எஸ்டிஆர் வந்தாரு. அதான் இனிமே நான் தான் ரங்கராய் சக்திவேல் நாயர் இருக்காருன்னு. அவருடைய அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவரு கூடயும் போயிட்டேன். அவ்வளவுதான், இதான் படமே, ஃபுல் படமே தான். த்ரிஷாக்கு என்னடா வர வர ரோல் எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. அதான் நானும் கேட்டேன், இல்ல யார் இந்த இது 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 சிந்து சமூக மறந்து சில சீன்லாம். இல்ல அலெக்ஸ், நீ சொல்ற கதைய பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பயந்தேன், தங்கச்சியை தான் தேட போனாரு, இவரு தான் தங்கச்சி, இது நல்லா இருக்கு ப்ரோ. அத நானே பயந்தேன் ப்ரோ. நீங்க ஐயோ எங்க இல்ல நதீர் தெரியாத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எஸ்டிஆர் தங்கச்சியை தேடுன்னு சொல்லிட்டு கமல் கிட்ட போட்டோ கொடுப்பான். அதை தேடுறன்னு போகும்போது இவன் த்ரிஷா உஷார் பண்ணிட்டு வரான் நாய். அதே மாதிரி கடைசி வரைக்கும் தங்கச்சி தேட மாட்டான். இல்ல ப்ரோ, ஐக்யூ சொன்னீங்கல்ல, இதுவும் ரியலிஸ்டிக் இல்ல. எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தா இந்த மாதிரி தேடுற டாஸ்க் எல்லாம் கொடுத்தா அல்ல கைய சில்ல கைய வச்சுட்டு டேய் ஊரெல்லாம் தேடுறான்னு தான் சொல்றது வாடிக்கை. ஓகே, தலைவராக போயிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கேஸ் வாங்கிக்கிறேன்னா ஊராப்பட்ட புள்ள கோழி பிரியாணிக்கும் காட்டுறக்கும் காத்து இருக்கணும், கேஸ் வாங்கிப்பானுங்க. கேஸ் வாங்கிக்கிறீங்க, அதான் உண்மையான தக் லைஃப். வட சென்னை தான் உண்மையான தக் லைஃப்னு நான் சொல்லுவேன். அதோட அந்த வாழ்க்கை, அவங்களோட அந்த ரங்க வாழ்க்கை எல்லாத்தையும் காமிச்சிருப்பான் அவங்களுக்குள்ள நடக்குது. அது ஒரு தக் லைஃப் படம். டேய் இது என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க, மாமனாரின் இன்பவெறி தான் இந்த படம். போயாயோ இதுல ஒரு நிமிஷம் நதீர், இதுல இன்னொரு பாயிண்ட் வச்சது இல்ல நவீன உனக்கு சொல்றேன். அதாவது கமல் பண்ண வேலை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு டெலிவரி பாய் வந்துட்டு அனுப்புறோன்னு, அந்த டெலிவரி பாய் டெலிவரி பண்ணாம டெலிவரி வாங்க வந்த பொண்ணு உஷார் பண்ண எப்படி இருக்கும்? அதுதான்டா இந்த கமல் வேலை பார்த்தான். ஏன்னா உன்னை தங்கச்சி தேட தானே அமைச்சாங்க. நீ என்ன பண்றாங்க போய் என்ன கேட்டானா, நீங்க தங்கச்சியை காணோம்னா எங்கேயாச்சும் அனாதை ஹாஸ்பிட்டல் தான் பத்தி எவனாச்சும் போய் தேடுவானா? இல்ல மொபைல தேடின தப்பு இல்ல. அந்த இடத்துல ஒருவேளை தூயின் போயிருக்கலாம். ஆனா நீ தேடுற இடத்துல போய்தான், ஏன்டா போற இடத்துல தேடுறத விட்டு என்னடா பண்ணுறேன். இதுக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுமா? மணிரத்னம் என்ன செஞ்சாலும் காவியம் ஓவியம் கிளாசிக்ன்றுவாங்க ஒரு கும்பல். அவருக்கு தான் சிறந்த படப்பிடிப்பு தெரியும், அவரை நெருங்கவே முடியாது, அவர் தான் காட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் டைரக்டர், அது இதுன்னு பேசுவாங்க. வரட்டும்டா அவன் எங்கேயாவது கிடைச்சா. பொன்னியின் செல்வன் அந்த படத்தை கரெக்டா ஒரு கும்பல் வந்து மணிரத்னம் பேர் வரும்போது மட்டும் கை தட்டுது. எல்லாத்தையுமே காவியம் ஓவியம்னு தூக்கி கையில பிடிப்பாங்க. டேய் அவன் டச்சு விட்டு போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச அவன் ஓகேவே எனக்கு பிடிக்கல. அந்த ஓகே கண்மணி அதுவே அந்த படம் எனக்கு பிடிக்கல, சுமாரா தான் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, ஓகே கண்மணி அது ஓகே தான், அதனால தான் டைட்டிலே ஓகேன்னு வச்சிட்டான். அது பெரிய நல்ல படம், ஹைலி ஓகே தான் அந்த படம். ஓகே அதுவும் ஓகேவா? சரி. தக் லைஃப் என்னப்பா 10 கோடி கீழே தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற ரிவ்யூ எல்லாம் பார்த்தா 100 ப்ரோ 100 இல்ல ப்ரோ, இல்ல 38 கோடி ஓப்பனிங், அதுக்கு மேல போகாது. எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் தானே. அதுக்கப்புறம் நல்லா இருக்குப்பா சூப்பரா இருக்குன்னு சொன்னா ஒரு ஆடியன்ஸ் பிக்கப் ஆகும். இல்ல நான் முன்னாடி சொன்னேன் ஃபிளாப் ஆனா கூட 150 அடிக்கும் நானு. ஆனா இப்ப பார்த்தா டவுட் ஆகுது, 100க்கே முக்கம் போலுது. 100 இதுக்கு இது ஒரு மறுவாழ்வு கிடைக்கும். இது எல்லாரையும் திட்டுறதுக்கு கூட ஒரு மறுவாழ்வு கிடைக்கும். ஓடிடி ரிலீஸ் பண்ணுவான், இந்திக்காரனும் சேர்ந்து திட்டுவான். ப்ரோ ஓடிடி எல்லாம் பெரிய கண்டென்ட் படம், அவ்வளவு கண்டென்ட் படத்துல தெரியுமா? சரியான கண்டென்ட் படத்துல. எனக்கடா யூடியூபர்லாம் தூக்கி வாரி சாப்பிட்டு போயிடுவானுங்க. சாம்பார் ஊத்தி இட்லி பசஞ்சு அடிடா ஆண்டவான்ற மாதிரி தான் இருக்கும். வேஸ்டியா, இனிமே இவனுக்கும் ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான். மணிரத்னம் டவுன் அவுட். எனக்கு எல்லாம் பரவாயில்ல. கமல் ஓதுனது என் காதுல இன்னும் ஒலிக்குது. இந்த படம் வந்தா நாயகன் படத்தை மறந்துடுவீங்களாம். சரிங்க, இதுக்கு இந்த ஆள் வேற ப்ரோ, நீங்க சொன்னது தப்பா எடுத்துக்கிட்டீங்க ப்ரோ. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்தா அதை ட்ரோல் பண்றதை மறந்துடுவீங்க, அவ்வளவுதான். நாயகன் எங்க ட்ரோல் பண்ணுவோம்? நாயகன் ட்ரோல் பண்ண முடியாத படம். நாயகன் நல்ல படம், இன்னமும் பார்க்கலாம், அவ்வளவு சிறப்பான படம். ப்ரமோஷன்ல ரொம்ப வாய திறந்தான் ப்ரோ இந்த கமல். ப்ரமோஷன் இந்த படத்துல யார கேள்வி கேட்டாலும் இவனா முந்திக்கிட்டு பதில் சொல்ற மாதிரி. ஒண்ணு இல்ல ப்ரோ, கமல் வந்துட்டு எஸ்டிஆர் வேலையை பார்த்து விட்டான், எஸ்டிஆர் கமல் வேலையை பார்த்து விட்டான், அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்ட்ரோ.
கர்நாடகால போய் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்தாரு பாத்தீங்களா? ஆனா சத்தியமா சொல்றேன், கர்நாடகாக்காரன் எப்படித்தமா இருப்பான், காலர் தூக்கி விட்டு அப்படியேதான், டேய் நான் இதெல்லாம் அதான் நல்ல வேலை எஸ் ஆயிட்டேன்டா இங்க இல்ல ரிலீஸ் பண்ணி இல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் லாஸ், புரியுதா? ரிலீஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர் தான். அவன் ரிவ்யூ பார்த்திருப்பான்ல அவன் ப்ரொடியூசரு, இது தெரிஞ்சுதான் அவன் பேன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம், ஒருத்தர் மீன் போட்டிருந்தான் சமைச்சு, என்ன தெரியுமா, இந்த கலகலப்புல வந்துட்டு பஞ்சாயத்து வந்துட்டு மருந்து வச்சுட்டு பத்துன்னு இருப்பான்ல, அதை வந்துட்டு அப்ப பஞ்சாயத்து ஒருத்தர் தலைவர் போவானு போயிட்டு அதான் சொல்றான், ஏன்டா ஒரு குப்பை பட்டை எத்தி வச்சுட்டு 2 ஸ்டேட்டுக்கு கலவரமா உண்டு பண்ணுகிற பிளடி ராஸ்கல், அதான் பொண்டாட்டி வச்சுன்னு மருந்து குடிக்கிறேன்ற மாதிரி போட்டிருந்தானுங்க. ஆனா உண்மையில இவன் சம்பந்தம் இல்லாம தான் என்னது மொழி கலவரத்தை இழுத்து விட்டு போயிட்டான் படத்துக்கு. இல்ல 100% நான் சொல்றேன், அது ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக் தான். தெரியும் ப்ரோ, அவன் எவ்வளவு இப்ப ஒரு மொழி சொன்னா அது எவ்வளவு ட்ரிகர் ஆகும் தெரியும் கூட. இதுக்கு முன்னாடி அது கமல், அது ரஜினிக்கு ஆச்சு, புரியுதா? எல்லாருக்கும் தெரியாது. நீங்க இதுல பாத்தீங்களா தசாவதாரத்துல அவன் பேரு நரசிம்மராவ்னு சொல்லுவான், அதுக்கு வந்து கன்னடம் சொன்ன உடனே மூஞ்சி மாறிடும். கமல் அப்பத்துல இருந்து சும்மா உணர்ச்சிய பொங்க வச்சு இங்க அதுக்கு டபுளா அங்க ஆகுற லாஸ் பாத்தீங்களா? அங்கேயாச்சும் எவனாவது போய் பாத்துருப்பான், ஐயோ நீ வாய திறக்கலன்னா அங்கேயே போயிட்டு பாத்துட்டு தலைவலியில வெளியில வந்திருப்பான். இல்ல இந்த வாட்டி தசாவதாரத்தெல்லாம் இங்க ரிலீஸ் பண்ணியிருந்தா வச்சிருப்பாங்க. இதுல ப்ரோ நான் எஸ்டிஆருக்கு ஒரு எமோஷன் சீன் மாதிரி காட்டிருப்பாங்க. எவ்வளவுதான் பேசினாலும் உன்னோட $7 $17 திரும்பி வராது. அவ்வளவுதான் வருது. இல்ல எனக்கு என்னன்னா இல்ல ஒரு நிமிஷம், எஸ்டிஆர் வந்துட்டு அதான் எஸ்டிஆர் வந்துட்டு பிரைனஸ் பண்ணுவாங்க, உங்க அப்பா அவன் தெரிஞ்சுதான் சுட்டான் அப்படின்னு. அதான் அதுக்கு அவன் அப்பா சத்த இடத்துக்கு போவான் எஸ்டிஆர், லைட்டா எமோஷன் சீன் மாதிரி போற மாதிரி இருந்தது. ஆனா எமோஷனாவே இல்லை. எஸ்டிஆர் அழுவல, ஏதோ சும்மா திரும்புற மாதிரி இருக்கும். அதான் அதுக்கடுத்து அங்க போயிட்டு வந்துட்டு உட்காருவாரு, அதான் ஏதோ பில்டிங்க பாப்பாரு, 5-1 பூவே தாலே, எனக்கெல்லாம் டே அங்க போட வேண்டிய பிஜிஎம் எதுக்கடா இங்க போட்டு வச்சிருக்கேன், அங்க அழுகுற வேண்டிய வீக் ப்ரோ. வந்து எழுத்து ரொம்ப வீக் இப்பெல்லாம். மணிரத்னத்தோட ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங், சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் எல்லாமே வந்து டவுன் தான், டிக்ளைன் தான், படுமோசமா போயிட்டு இருக்கு. பொன்னியின் செல்வனே எனக்கு வந்து ஒட்டி 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 படம் எடுத்த மாதிரி இருக்கும். அது வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டான் ப்ரோ, அது கேரக்டரும் இல்ல கொலாப்ஸ் பண்ணிட்டான். நீங்க மூவி பாக்கும்போது படம் எதுவுமே நல்லா இருக்காதுன்னு தான். ஒரு நிமிஷம், என்னது மூவி பாக்கும்போது நோட் பண்ணுங்க, அந்த பார்ல வந்து இவர் நாசர் சொல்லுவார்ல, அமர் தான் எல்லாமே, அமர் தான் எல்லாமே, நான் என்ன புடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற யார்கிட்ட சொல்றேன்னு பார்த்தா அமர்ட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, லூசு பையன். யார் இல்ல அதாவது அது இல்ல அது என்ன கான்செப்ட்னா, கமலை சுத்தி எத்தனை பகையாளிகள் உண்டாகிறான்ற, அது விவேகம் தாண்டா. டே விவேகத்திலேயே தாண்டா நடக்கும், விவேகத்திலேயே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி இது பண்ணுவாங்க. ராமணம் பார்க்கும்போதே கொஞ்சம் சென்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா படம் எல்லாம் படிக்கிறேன் பாருங்க. 2013 கடல், உங்களுக்கு அது என்னாச்சுன்னு தெரியும். ஓகே கண்மணி, காற்று வெளியிடை, செக்கச்சு வந்தவானோ ஓகே, பொன்னியின் செல்வன் எனக்கு பிடிக்கல, காத்து வெளியே போச்சோ இல்லையா, நல்லா உள்ள போச்சு. இவனை நம்பி இன்னுமே ப்ரொடியூசர் ஏன் வரான், இவன் சிறுத்தை சிவா அளவுக்கு போயிட்டு இருக்கிறான் இவன். சரி ப்ரோ, ப்ரோ இன்டர்வல் என்ன தெரியுமா, நான் ஒரு சீன்ஸ் நல்லா சம்பவம் செய்யறியா, எனக்கு ஒரு $15 தெரியாம கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் ஒரு சரி இன்டர்வல் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, அவன் பண்றத சொல்றேன். இது எந்த படம் இது, அதாவது கீழே இருக்கிற குழந்தை கூட தெரியும். ஏன்னா ஒண்ணும் இல்ல, அங்க பனிமலையில இருந்து எல்லாம் சுட்டு தள்ளுவானுங்க. ஒரு அதான் மலையில வந்துட்டு கீழே விழுந்துருவான், மரத்துல வச்சு கீழே விழுந்துருவான் கமலு. அங்கிருந்து புரண்டு போயிட்டு ஒரு குகைக்குள்ள உட்காந்து நெருப்பு பத்த வச்சு ஒரு குச்சி விட்டு புல்லட் அடிப்பான் சதையில. ஏழாம் அறிவு விவேகம் குச்சி விட்டு புல்லட் அடி. விவேகம்லாம் நான் பார்க்கவே இல்லையா, அவங்க தெரிய கூட தெரியாது அந்த படத்தோட கதை. கமிங் பேக் டு தக் லைஃப் அலெக்ஸ், உண்மையிலேயே அதான் கதையா? புரியல படத்துல கமிங் பேக் டு தக் லைஃப் உண்மையா அதான் கதையா? டேய் எருமை, இத பாருடா, சிம்பிள். டேய் இன்னொரு வரியில சிம்பிளா சொல்றேன், ரங்கராய சக்திவேல் ஒரு நிமிஷம், ரங்கராய சக்திவேல் ஒரு டம்மி. அந்த படத்துல எவனுமே வளர மாட்டான், இவனுக்கு கேங்ஸ்டர் இல்ல. ஒரு நிமிஷம் ரங்கராய சக்திவேல் காஜிக்காக இப்படி பண்றான், அததான்டா சொல்றேன். ஒரு நிமிஷம் இல்லடா, ஒரு நிமிஷம் அவன்கிட்ட சொல்லி முடிச்சிடுறேன்.
இல்ல ரங்கராஜ் சக்திவேல் ஒரு டம்மி. அவன் வாய் உதாரு, அவன் ஒரு கேங்ஸ்டரான்னு கூட தெரியாது. அவனை போய் வந்துட்டு கொன்றுவான் இவன். ஏன்னு பார்த்தா த்ரிஷா, அதுக்கடுத்து த்ரிஷா மேடம் ஆயமி உடனே ஆடம்னுவான். ஆனா அவன் அப்பனுக்காக கொண்டு போய் சொல்லுவான். ஏன்னா இப்ப இல்லடா, அப்பனுக்காக கொண்டுந்தா கூட அவன் ரங்கராஜ் சக்திவேல் இடத்துக்கு நீ வந்தா அவன் இப்ப நீ முன்னேறணும்ல. இன்னும் ஒருத்த இடத்துக்கு வந்திருக்க, அதே மாதிரி அம்ட்டையா இருப்பான். த்ரிஷா மட்டும் தான் போட்டுன்னு இருப்பான். அப்புறம் எதுக்குடாதான் இல்ல, அப்புறம் எதுக்கு அந்த டைலாக்னு தெரியலதான். நான் தான் இனிமே அப்போ ரங்கராஜ் அதுதான் சக்திவேல். கேக்குறேன், 2 பேரும் காஜிக்காக அடிச்சுக்கிட்டானுங்க இப்போ. இல்ல அப்படி இல்ல 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 அப்படிதான். ஒரு நிமிஷம். இல்ல ஆபீசர் ஒரு நிமிஷம், சாரி. இல்ல இன்ட்ரோ பண்ணத இல்ல மச்சான். ஏன் தெரியுமா சித்புரம் ஒரு சீன் ஞாபகம் வந்துச்சு. கமலு உசுர பணைய வச்சுலாம் வந்துருவான்ல. வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவான், திரும்ப போன் எடுத்து த்ரிஷா வீட்டுக்கு எதிர் ரூட், ஒரு நிமிஷம் டே நதிரு, த்ரிஷா வீட்டுக்கு எதிர் ரூட்ல இருப்பான். போயிட்டு நான் தான் பேசுறேன், எப்படி இருக்கு, நான் அதுக்கு த்ரிஷா ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். என் பேர் சொல்லுங்க, என் பேர் சொல்லுங்க, நீங்க தானா பாவி. டேய் இப்ப என்ன சொல்லு ஆபீசர். இல்லடா, மணிரத்னம் சொல்லுவாங்க ஒரு காஜி படம் எடுத்திருக்கானா போ. டேய் சரியான ஆமாடா சொல்லு. இதுதான் ஓடுதான் இந்த மைண்ட்லங்கற சந்தேகமும் வரும். ஆபீஸ் சொல்லு. இல்லடா ஒருத்தர் சொல்லுவாங்க வந்துட்டு ஆடிட்டே இருப்பேன் அந்த மாதிரி கமல் படப்புல நான் சாவே மாட்டேன். இல்ல அவன் பொழைப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ட்ரைலர்லயே முடிவு விரிச்சு போட்டு வர்றது அதெல்லாம் தெரியுது. ஆனா பொழைச்சு இப்ப ஒண்ணும் இல்லடா, இப்ப சிம்பிள் கான்செப்ட் நதிரே இல்ல. ஒரு நிமிஷம். என்னடா எத்தனை குண்டுதான் ஆபீசர் இனிமே லாஜிக் பார்க்க கூடாது, என் படத்தோட கோர் பார்க்கணும். ஆனா சித்புரம் நான் கோர் பார்த்தே ஏமாந்தேன். ஏன் தெரியுமா, பழி வாங்க வர்றவன் நல்லா பழி வாங்கணும், மலுமுட்டை மாதிரி பழி வாங்குறான். சரி சரி, நான் தான் ரங்கராஜ் சக்திவேல் நாயகன்னு ஒருத்தன் போனான்டா. யாரு எஸ்டிஆர். இவன் என்னடா பண்றான்னு பார்த்தா த்ரிஷா கூட தெரிஞ்சுக்கிறான். என்னடா நடக்குது, இதான் படமாடான்னு பார்த்தா இல்ல ஒரு சாம்பிள் சீன் சொல்றேன், அதுவே எவ்வளவு பெரிய இதுன்னு தெரியும். ரங்கராஜ் சக்திவேல் செத்துட்டாரு, இவன் சிம்பு பெரிய ஆள் ஆகிட்டாரு, கோவா காட்டுறாங்க. பெருசா அப்படியே கோவா அப்படியே ட்ரோன் ஷாட்லாம் காமிச்சிட்டு காட்டுறாங்க. அப்ப என்ன காட்டுவானுங்க, நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, சிம்பு வந்து போர்ஷா காட்ட போறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பார்த்தா நாசரை காட்டுவானுங்க, நாசர் கிளப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இல்லடா நான் ஒன்னு சொல்லட்டுமா போனா, அவன் ரங்கராஜ் சக்திவேல் கூட இருக்கும்போது கூட அவன் கொஞ்சம் தௌலத்தனை என்னது கொஞ்சம் ஊருக்குள்ள இருப்பானுங்க. இவனை போய் கொன்னுட்டு கோவால போயிட்டு మన பொண்ணுங்களோட அனுப்பான், மான கட்டப்பான். ஏன்டா இது எதுக்கு, அதாவது ஒருத்தனை கொன்னதுக்காவது ஒரு யூஸ் இருக்கணும்டா. கமலை போட்டு தள்ளிட்டு இவனுங்க எல்லாருமே புரியுதா, அவன் கோவால இருக்கிறான், இவன் என்னன்னா த்ரிஷா கூட இருக்கிறான். ஏழைகளின் ஓடிடில பாத்தியா இல்ல இதெல்லாம் தியேட்டர்ல பாத்தியா? இல்ல HD ஃப்ரீ HD எனக்கு அனுப்பிச்சு விட. நல்ல பிரிண்ட் வேணுமா? வேணும். படம் பேர் வேணா தக் லைஃபா இருக்கலாம், என் லைஃப டஃப் ஆக்கிட்டு போயிட்டாங்க. இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல இதுல நான் யார் தெரியுமா, நான் பாக்கல ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ இல்ல சித்புரோ, நான் யார் தெரியுமா, நல்ல பிரிண்ட். அதையே வந்துட்டு 3 GB புரியுதா, எக்ஸ்ட்ரா ஹை குவாலிட்டியில ஏற்றி பார்த்தேன். அப்படி ஏற்றி பார்க்க நான் எதுக்கு ஏத்தனா த்ரிஷாக்காக. 2 ஃப்ரேம்ல கிளாமர் ஆகுதுன்னுட்டானுங்க. சரிடா ஓகே, 2 ஃப்ரேம் ஆகுது, நான் கண்கொள்ளா காட்சி ஏற்றிருந்தேன். 2 கூட இல்ல ப்ரோ, 10 செகண்ட் கூட இல்ல. ஆனா அலெக்ஸ் உனக்கு இருக்க மென்டல் ஆனது ரொம்ப சந்தோஷம். கூலி நாசமா தான் போவோம். சொல்லு அலெக்ஸ். கமல் த்ரிஷா கூட ஜாலியா இருந்ததெல்லாம் இருக்கட்டும், அப்ப அபிராமி என்ன பண்ணிச்சு த்ரிஷா கூட ஜாலியா தெரியாதா? இல்லடா அபிராமி ரோல் என்ன தெரியுமா, நான் அவங்ககிட்ட கோச்சிக்கினேன். சரி எது கோச்சின்னு கேட்பான். நீ வந்துட்டு த்ரிஷா கூட போயிட்டு இருக்குன்னு. அதுக்கு அவன் த்ரிஷா கமல் சொல்லுவான், பிபி கொலஸ்ட்ரால் மாதிரி எனக்கு இதுடி. சரிங்க, ஏன்னா இது ஒரு மானம் கெட்ட குடும்பம்டா, புரியுதா? அவன் புருஷன் இருக்கிறது கூட இதெல்லாம் விட்டுறலாம். அதுக்கடுத்து நான் கமலை பார்த்தே கேட்பேன், நாளைக்கு அபிராமிக்கு அந்த வியாதி வந்தா என்ன பண்ணுவேன்? இது ஒரு நல்ல கேள்வி. கில்லி பத்தல சொல்றேன். என்னடா இதெல்லாம் நியாயப்படுத்துற மாதிரி வியாதி கிதின்னு சொல்லிட்டு போனா ஓகே சொல்லுமா பொண்டாட்டி? வியாதியே இல்லடா, அவன் காஜிராது. ஜெயிலுக்கு போயிட்டு அவனை பத்தி தான் அவன் பேசி இருக்கிறான் அந்த காட்சியில. உண்மையில வந்து படம் நல்லா எடுத்துருக்கலாம்டா. கோர் பிளாட் உனக்கு கமலை பிடிக்கும்னு உயிரை வாங்காத, மயிறு மாதிரி இருக்குது கோர் பிளாட். இல்லடா அவன் தங்கச்சியை தேடுறதுடா கோர் பிளாட். அதை வச்சு நல்லா கொண்டு போய் அந்த கோர் வந்துட்டு தங்கச்சி தேடுறதுலாம் இல்லையா? இன்னும் இது படத்தை மாத்தி பாத்துருக்க நீ. படத்தோட கான்செப்ட் அது இல்ல. அது கடைசி எப்படின்னா அந்த ஒண்ணு சாம்பார சாப்பிடலாம், இல்ல கருவாடை சாப்பிடலாம். இந்த கருவாடை ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. டேய் இல்லடா மச்சான், 3 தானே கான்செப்ட். ரங்கராஜ் சக்திவேல் எவ்வளவு பெரிய டான்னு நீ காட்டணும்.
கூட அவனை வந்துட்டு எதுக்கு எஸ்டிஆர் எதிர்த்தான்றத காட்டணும். அதுக்கடுத்து அவன் இல்லாத நேரத்துல எஸ்டிஆர் எப்படி சூப்பர் ஆனான்னு காட்டணும். மூணுத்தையும் காட்டாம நான் த்ரிஷா கூட ஆடுவேன், அவன் செத்த பிறகும் த்ரிஷா கூட ஆடுவேன். ஏன்டா த்ரிஷான்னு எல்லாரும் போனாங்க, எதுடா படம் என்னடா த்ரிஷாவை யார் அடையறான்னு கதை. ஆமா, இதுல செகண்ட் ஹாஃப் எப்படிதான் போவோம் நிறைய சீன். அப்ப த்ரிஷா லைஃப் ப்ரோ இதுல ஒரு நிமிஷம் இல்ல இதுல பீச்ல வந்து போயிருப்பான் எஸ்டிஆர் கேப்பான், ஏய் ஃபர்ஸ்ட் அந்த ஆளு கூட்டினு வந்தாலும் ஒன்னு ஐட்டம் டான்ஸர்ல இருந்து அவன் எனக்காக தாண்டி கூட்டினு வந்தான், நம்ம தாண்டி முதல்ல சேர வேண்டியது, நீ அந்த ஆளு கூட போயிட்டான்றான். அதான் இதுதான் லவ். இரு அவன் போய் தேடினது உன் தங்கச்சி, அது எப்படி இந்த லாஜிக்? அது லூசு மாதிரிதான், அதான் லூசு மாதிரிதான் இருக்கும் படம். இரு அவன் உன் தங்கச்சி தேடிட்டு போனான். இல்ல இல்ல ப்ரோ, இல்ல எஸ்டிஆர் சொல்ற கான்செப்ட் புரியலையா? அது எப்படி இல்ல ப்ரோ, இல்ல நான் சொல்லிதான் அங்க வந்தான் அப்படின்னு சொல்றான். ஆடா ப்ரோ இன்னும் சொல்லணும்னா அந்த த்ரிஷா கேரக்டர் மட்டும் இல்லைன்னா படம் கொஞ்சம் ஒரு அளவுக்காச்சும் இருந்திருக்கும். த்ரிஷா கேரக்டர் இல்ல ஏன்னா ஒரு நிமிஷம் த்ரிஷா கேரக்டர் இல்லனா மூவி இல்லனா கதையே இல்லடா. ஆமா ஆமா இல்லடா, சோல் படத்தோட கதை வந்து இவன் தங்கச்சி தொலைஞ்சிட்டு அதை தொலை வருது, அது எப்படி இவன் கடைசி ஒரு நிமிஷம் இல்ல சார், யாரும் ஆபீசர் பேச்ச கேட்டு இது தங்கச்சி சென்டிமெண்ட் படம் நினைக்காது. ஏன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் 2 மணி நேரம் படத்துல 10 நிமிஷம் தான் போட்டுருவான். இல்ல மேட்டர் என்னன்னா, படம் ஸ்டார்டிங்ல அந்த போட்டோ தந்தா சொல்ல சிப்ரோ, படம் ஃபுல்லா முடிஞ்சிரும். ஏன் எஸ்டிஆர் சாக கிடப்பான், சாக கிடக்கும் போது அங்க வந்துட்டு அங்க ஐஸ்வர்யலட்சுமி போவோம், நான் தான் உன் தங்கச்சி, அடியே சாகும் போது வெறி அடி, சரி செத்து போ, அவ்வளவுதான் படம் முடிஞ்சது. இருங்க, நீங்க சொல்ற ஒரு லாஜிக் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவன் வந்து அவனோட தங்கச்சி கமல் வந்து சிம்போட தங்கச்சியை தேடிட்டு போறான். ஸ்பாயிலர் சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு கதை படம், இது ஒரு படம், இது ஒரு ஸ்பாயிலர். ஏதோ கேட்டோம் சிந்து சமூகத்துல எடுத்து வச்சுக்கிறான். நிறைய பேருக்கு தெரியாதுலடா யார் எஸ்டிஆர் சவான் யாருக்கும் தெரியாது பாரு. அதான் எஸ்டிஆர் சவான் யாருக்கும் தெரியாது ப்ரோ, படம் பார்க்காத எனக்கே தெரியும். இருங்க யாருமே எனக்கு இந்த லாஜிக் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எனக்கு ஒரு क्वेश्चन, இவன் வந்து சிம்பு எதுக்கு இதுக்கு கோவப்படுறான்? இவன் வந்து போய் தேடினதா ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் புரியுது. இப்போ தங்கச்சி கிடைக்குது போய் தேடலன்றது இது அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது. அவன் எதுக்கு வந்துட்டு சிவதான் கமலை கொல்றானா, அவன் எப்படி த்ரிஷாவை உரிமை இருங்க அதுக்கு ஆஜி அதுக்கு ரீசன் கிடையாது. இருங்க ஃபர்ஸ்ட் கமலே ஒரு நிமிஷம் இல்ல அலெக்ஸ் ஒரு நிமிஷம் அலெக்ஸ் சரி சித்து ப்ரோ, கமலே கல்யாணம் ஆயிருக்கு, அவன் எப்படி த்ரிஷாவை சொந்த கொண்டாடலாம்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா எஸ்டிஆர் எந்த அளவுக்கு மழை மூட்டனா, நாசர் தெரியும், நாசரை பத்தி தெரியும், ஆனா நாசர் வந்து ஒரு பொய் சொல்றான்னு அதை நம்பிடுவான், நம்பி கவலை கொள்வோம். அந்த அளவுக்கு மழை மூட்டையா இருந்தது எஸ்டிஆர் கருத்து. என்னையா டிப்ரெஷன்ல தள்ளி விட்டீங்களேயா? 1000 ரூபாய்க்கு மேலயா தெரிஞ்சு போச்சு. போன காசு வருமா? வராது. இல்ல சித்து ப்ரோ, த்ரிஷா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கீங்க அவ்வளவுதான். இதான் 90s காலம் இல்லையா? அந்த 90sல கூட யூடியூப்லாம் 2000ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த நடிகையோட ஹாட் சீனை மட்டும் தேடிட்டு போலாம். இதுக்காண்டி ஒரு படத்துக்கு போகணுமா? படமே நல்லா இல்ல. வெக்ஸிங் இவன் வரட்டும், இவன் காவியம் ஓவியம் ஒரு பெல்ட் கூட்டம் வரும், இவனை தூக்கி மணிரத்னத்தை தூக்கி பிடிக்க உங்களை கேட்கணும். ஒரு பேஜாரா போயிடுச்சு அலெக்ஸ். படம் அடுத்த ப்ளூ சட்டை மாறனா நீ வரலாம், நம்ம படத்தை டிஸ்கிரைப் பண்ற. அலெக்ஸ் கேக்குதா? இது செக்கச்சவந்த வானத்தையே ஒரு ஜெராக்ஸ் ஒரு மங்கி போன ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தானே இருக்கு. அதே 3 இல்ல ப்ரோ, செக்கச்சவந்த வானம்லாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். அது பரவாயில்ல இல்லடா, அது அப்படியே ஒரு மங்கி போன ஜெராக்ஸ் எடுத்து எப்படி இருக்கும்? அரவிந்த் சாமி கேரக்டர் கமல் மோசமா இருக்காது எனக்கு கேட்டா, அது ஒரு வாட்டி பாக்குற மாதிரி தான் இருக்கும் செக்கச்சவந்தம். இல்லடா நான் அதை சொல்ல அந்த கதையோட இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இதே மாதிரி மூணு வேற அரவிந்த் சாமி 3 கூட்டாயிட்டு இது மேல நான் அத பத்தி பேசணும் இல்ல. அலெக்ஸ் ஆமாண்டா, இதெல்லாம் ட்ரைலரை பார்க்கும்போதே சொல்லிட்டேன், சிற்பால் அடிப்பேன். யாரும் இப்ப யாராவது படம் பாக்குறதா இருந்தா போய் பாரு, நாசமா போ, நான் தூங்க போறேன். அலெக்ஸ் இருந்தாலும் மணிரத்னம் முன்னாடி எவ்வளவு நல்ல படம் கொடுத்துருக்கான். மயிரை கொடுத்துருக்கான். கடல் படம் குருலாம் என்ன மாதிரி படம்? குருவா?
குரு படம் பார்த்தது இல்ல? அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய். அது டேய் அந்த அளவுக்கு போயிட்டேடா. இல்ல நடுவுல வந்த படம்லாம் எதுவுமே தெரியலையா? எல்லாமே நாசமா தானே போச்சு. நடுவுல ஓகே கண்மணி. எனக்கு இல்ல ப்ரோ, எமோஷனலாச்சும் கொஞ்சம் இதா இருக்கு. இன்னும் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. மணிரத்னம் படம் இல்ல பார்க்குற இப்ப மாதிரி ஆபீசருக்கு இல்ல ஆபீசருக்கு இருக்கிற வெறி வந்துட்டு கூலியை ஃபிளாப் ஆகணும் அதானே. ஆக்கில்ல ஏய், நீ கூலிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி எவ்வளவு நான் அடி இல்ல எடுத்துருக்க. நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். டே நான் அப்பத்துல இருந்தே அது ஃபைட் ஆன பிறகு நான் சப்போர்ட் பண்றதே இல்ல ரஜினிக்கு. அவள்தான் சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா இல்ல நம்மள அரசியல் இல்ல நம்ம அரசியலுக்கு வந்தாச்சு இல்லடா. இல்ல கூலி கலெக்ஷன் பண்ணுமா பண்ணாத அதை மட்டும் சொல்லு. நல்லா இருந்தா போனோம்டா, நல்லா இல்லைன்னா போண்டா. அலெக்ஸ் எப்படி தெரியுமா? அலெக்ஸ் எப்படி தெரியுமா? அந்த எப்படின்னா அந்த ஒரு சக்தி படத்துல போயிட்டு தளபதி அடிப்பாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இது அடிப்பாரு, லைட் அடிப்பாரு, அதனால அப்புறம் இழுத்து அடிப்பார்ல. அந்த மாதிரி ரஜினி அடிக்கிறப்போ லைட் அடிக்கிறது, கமல் அடிக்கிறப்போ இழுத்து அடிக்கிறது. இல்ல ரஜினி கமல்னா நான் ரஜினி தான் உனக்கே தெரியும். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு பயம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அவள் தான்டா இது சினிமா பொறுத்தவரையும் அதான் உண்மை. சும்மா கமல்லாம் சொல்ல முடியாது. ஆனா கமல் நல்ல ஒரு மாஸ்டர் மேக்கர், அது ஓகே. கமல் நல்ல ஒரு மேக்கிங். அதை விட மினிமமா கூலி எவ்வளவு பண்ணும்? நல்லா இல்லைன்னா நல்லா இருந்தா நல்லா இருந்தா கண்டிப்பா 500 பண்ணும். 500 விட்டு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா கூலி எப்ப ப்ரோ ரிலீஸ்? நல்லா இல்லைன்னா 300 அந்த மாதிரி 250 அந்த மாதிரி 250 300 நிற்கும். நல்லா இல்லைன்னா 250 300. கூலி எப்ப ரிலீஸ்? கூலி தான் ஆகஸ்ட் இது. ஆனா கிளாஷ்னால என்ன கேட்டா படம் ரொம்ப நல்லா டவுன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நல்லா நான் சொல்றேன். ஆனா அந்த அளவுக்கு போவான்னு தெரியல, பாப்போம். இப்ப ஒரு டாக்டிக் பாத்தீங்களா? கடைசியில லாஸ்டா இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். நாகார்ஜுனாவும் உபேந்திராவும் கூட படத்துல இருக்கிறாங்க. எல்லா மார்க்கெட்லயும் வந்து ஒரு இது வரும். அந்த டாக்டிக் ஜெயிலர்ல இருந்து ஓடிட்டு சரி வேட்டையிலதான். சரி ப்ரோ, தூக்கம் வருது, சார்ஜ் இல்ல, முடிச்சிடலாம். 1வது மணி. என் தூக்கத்தை கழிச்சு விட்ட நீங்க இல்ல நீங்க படத்தை தேட்டர்ல கண்டிப்பா தூங்குவீங்க, மினிமம் கேரண்டி. என்ன கேட்டா இல்ல சித்பூர் எப்பதான் மயிச்சு பாரு, த்ரிஷா பெட்ரூம்ல பார்த்து எனக்கு அப்பயிச்சு பாரு. இவனா சொல்லியிருந்தான் விட்டு படம் கதை மாதிரி அந்த மாதிரி தானே இருக்கு. இதை மட்டும் சொல்லி ஆகணும்டா, அந்த ஆல்பமோட ஒர்த்தே யூஸே பண்ணலடா இவனுங்க. எவ்வளவு ஒர்த்தான ஆல்பம் கொடுத்திருக்காரு. இல்ல ரஹ்மான் மேல தப்பு சொல்ல முடியாது. படமே கூப்பு, அவ்வளவுதான். படம் எனவே ஒரு படம் கூப்பு இல்ல, படம் கூப்பனா மியூசிக் டைரக்டரால் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். இல்ல சாலா இதோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? அப்ப இல்ல உனக்கு எப்படி இது? நான் அனிருத் ஃபேன். பாரா பாட்டை கொண்டு போய் இந்தியன் டூல வச்சிட்டானுங்க. இந்த விண்வெளி நாயக சாங் கடைசியில எழுத்து போடுறப்போ போட்டுருக்கானடா. சரி இல்ல இதுக்கு மேல எழுதப்பட்டு விரும்பல, போய் தூங்கலாம், நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா நாளையில இருந்தா படம் இன்னும் டவுன் ஆகும். புக் மை ஷோ பேப்பர். இல்லடா அலெக்ஸ், என்ன வேணும் உனக்கு? இப்படி பாட்டு விட்ட போய் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இல்ல எல்லாம் ரீஃபண்ட் கேக்குறானுங்க, தராங்களா? ஆமா சரி, எனக்கெல்லாம் ரீஃபண்ட் வேணும். சரி நான் படமே பார்க்கல. சரி ஓகே இரு, குட் நைட், பாப்போம். எல்லார் கனவுகளும் த்ரிஷா வரும்.